தஸ்னிம் பானு, கடைசி கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெற்றியின் முகட்டில் இந்தியா கூட்டணி பாசிச பாஜக வீழட்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றியின் முகட்டில் இருக்கிறது என்று அவர் நம்பிக்கை தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அனைவருக்கும் நம்பிக்கை தரும் அணியாக இந்தியா கூட்டணி தேர்தல் களத்தில் பரப்புரையிலும் மற்றும் வாக்குப்பதிவு செய்த மக்களும் இருந்ததை நாம் கண்டோம். இன்று கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறது என்று எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். பாசிச பாரதிய ஜனதா கட்சி வீழட்டும் என்றும் பாஜகவின் 10 ஆண்டு கால பாசிச ஆட்சியை வீழ்த்தி இந்தியாவை காப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட கூட்டணி இந்தியா கூட்டணி மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து வெற்றியின் முகட்டில் இப்போது நின்று கொண்டிருக்கிறது என்றும் தன்னை எதிர்த்து நிற்க யாருமே இல்லை என்ற மமதையில் இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஜனநாயக சக்திகளின் மாபெரும் அணியாக திரண்டு நின்று அது களத்தில் போட்டியை அளித்திருக்கிறது என்றும் இந்திய மக்கள் அனைவருக்கும் நம்பிக்கை தரும் அணியாக தேர்தல் களத்தில் இந்தியா கூட்டணி நின்றிருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த எக்ஸ் தளத்தில் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தங்களது இடைவிடாத பரப்புரையின் மூலம் இந்தியா கூட்டணியின் முன்னணி தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கிய அந்த போலியான பிம்பத்தை உடைத்து எரிந்திருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியின் வெற்றி செய்திக்கு இன்னும் 3 நாட்களே உள்ளன. வாக்கு எண்ணிக்கையின் போது அதிகமான விழிப்புணர்வுடன் இந்தியா கூட்டணி செயல் வீரர்கள் இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஜூன் 4 இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கமாக அமைய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தஸ்னிம் பானு.